சினிமாவில் கிடைக்கிறது வேறு யாருக்குமே அங்கேயும் கிடைக்காது. சினிமாவில் ப்ரொடியூசரை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தங்க வந்து டேக் கேர் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு டெக்னீஷியனையும் பண்ணுறாங்க. எங்களுக்கு கிடைக்குது, நாங்கள் சந்தோஷம், நாங்கள் ராஜா மாதிரி இருக்கோம் சினிமாவில். இது மட்டும் கிடையாது. இவங்க இல்லைன்னா நான் இங்கே இந்த அளவுக்கு இந்த இப்போ நான் டான்ஸ் மாஸ்டராக இன்டர்வியூ கொடுத்துருப்பானு தெரியல. அதனால் எங்ககிட்ட மாஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, நீ எப்படா மாஸ்டராக போகிற? என்கிட்ட கேட்டாங்க மாஸ்டர். உங்களுக்கு தெரியாது, பிருந்தா மாஸ்டர் படத்தில் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்து எனக்கு கொரியோகிராஃபி பண்ண சொன்னாங்க. நான் வந்து நிறைய படத்துல மாஸ்டரா பார்த்தோம். எப்படி ஹீரோவா பார்க்கலாம் உங்களை? யாரு உங்களுக்கு? சார், இப்ப நீங்க படம் நடிக்கிறது மட்டும் ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லுங்க. அடுத்து உங்க சாட்ல வந்து எல்லா டைரக்டர் கதை சொல்ல வந்துருவாங்க. வரமாட்டாங்க. நீ வேற நான் ஒரு படம் நடித்து ஒரு ஆர்டிஸ்ட் வச்சுக்குவாங்க. ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய ஹீரோ டைரக்ட் பண்றாங்க, டக்குன்னு வந்து ஒரு ஹீரோவா மாறிடுறாங்க. ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஹீரோ ஆக கூடாது. அதாவது நீங்க ஒரு வைப் வந்து நீங்க அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு வைப் இப்போ வரைக்கும் இருக்கு சார். அந்த வைபுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கும் சார், கண்டிப்பா இருக்கும் சார். ஏன்னா நாங்க வந்து ஜென்சி கிட்னால நாங்க வந்து நிறைய அட்வான்ஸ் மாடல்லாம் நாங்க போயிட்டோம். இப்படி இருந்தா நல்லா இருக்குமா, அப்படி இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நாங்க ப்ரொமோஷனே வந்துட்டு நாங்க ஒரு மூவி ப்ரொமோஷனே வந்துட்டு ரீல்ஸ் கண்டென்ட்டை தான் பாக்குற அளவுக்கு நாங்க 2Xல போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த வைப் வந்து நான் அப்போ பார்த்த ஒரு மாஸ்டர் கிட்ட இப்பயே இருக்கிறதுக்கு ரீசன் என்ன சார்? தெரியல சார், நம்மளுக்கு எனக்கு அப்படிலாம் என்கிட்ட எனக்கு அது பெருசாக எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். நான் வளர்ந்த இடம் அந்த மாதிரி, நான் பழகின பீப்புள்ஸ் அந்த மாதிரி. அது என்னோட குருநாதராக இருக்கட்டும், என்னோட மதர் பிருந்தா மாஸ்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அது ஒரு வைப் அங்கேருந்து கனெக்ட் ஆகி வந்ததான்லாம் எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆஸ் அ டெக்னீஷியனாக நான் ஒரு ப்ராஜெக்ட் உள்ள வரும்போது எனக்கு நான் வந்து கான்சன்ட்ரேட் இங்கே நான் வந்து கேமரா ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட நான் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா இவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணால் தான் எனக்கு இந்த அவுட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இல்லை? ஆமாம் சார். நான் வந்தாலே நான் டெக்னீஷியன்ஸ்லாம் சில பேர் ஜாலியாக வருவாங்க என் கூட. உனக்கு தெரியாது, நான் ஷூட்டிங்கான கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க. ஓகே சார், கண்டிப்பாக. இந்த ப்ரொடக்ஷன் பாய்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, நம்மளுக்கு இந்த ஃபுட்டு கொடுப்பாங்க, ஓடி வருவான் சொல்லுவான் அவன் மாஸ்டர். அதே மாதிரி நீங்க எல்லாம் சரி, இது எல்லாமே பிளஸ் தான்டா, இதெல்லாம் பிளஸ் தான். ஏன் தெரியுமா சொல்றேன் நானு? இது இப்போ இந்த ப்ரொடக்ஷன் பாய் சொன்னது ஞாபகம் வருது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருங்கடா, நான் சொல்றேன், உங்களுக்கு இது கிடைக்குது, உங்களுக்கு தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா சார். இந்த லைனுக்கு எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கு. நான் சொல்றேன், சினிமாவில் கிடைக்கிறது வேற யாருக்குமே அங்கேயும் கிடைக்காது. கண்டிப்பா சார். ஏன் தெரியுமா சொல்றேன்? சினிமாவில் ப்ரொடியூசரை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தங்க வந்து டேக் கேர் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு டெக்னீஷியனையும் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த லைனில் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துடலாம். டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், நீங்கள் என்ன வேணால், டிஓபி, யாரை வேணால் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம காலையில் 6 o'clock ஷார்ட்னு சொல்லுவோம், நம்ம 5 o'clock வந்துடும் இல்லை? கண்டிப்பாக சார். அந்த ப்ரொடக்ஷன் பாய் 3:30க்கு வந்து ஸ்பாட்டில் டீ போடுவார். நம்ம அந்த கார்லேருந்து இப்படி இறங்குவோமா, அப்படி இறங்கணும், குடு குடுன்னு ஓடி வந்து தண்ணி பாட்டில் கொடுப்பான்டா. அது பார்க்கும்போது இல்லைப்பா, தேங்க்ஸ்டா. காலையில் ஃபஸ்ட்டு தண்ணி, ஒரு நல்ல விஷயமா நம்ம தண்ணி குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணு. அது அதனால அவர் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. நான் அதை எடுத்துப்பேன். ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தண்ணி குடிச்சிட்டு ஸ்டார்ட். இங்கே வரும்போது நான் குடித்தேன், தண்ணி குடிச்சு ஸ்டார்ட் பண்ணு சொல்லுவாங்கல்ல, அப்படி இறங்கும் போதே எடுத்துட்டு வந்து கையில் கொடுப்பான். டீ, காஃபி, இளநீ, என்னமா சொல்லணும். இது வந்து நான் எழுதி சொல்கிறேன், ஏதாவது ஒரு கம்பெனிலையோ ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லையோ எங்கே வேணால் நீ காட்டு, இது நடக்கவே நடக்காது. நீ எவ்வளோ பேர் ஆஃபீஸராக இருந்தாலும் உன்னை வெல்கம் பண்ண வர ஆளுங்க உன்னோட ஹெச்ஆராக இருப்பாங்க, உன்னோட டீம்மேட்டாக இருப்பாங்க, உனக்கு கீழே வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து உன் டீ வேணுமா, காஃபி வேணுமாலாம் கேட்க மாட்டாங்க. உன்னை வெல்கம் பண்ணி கூப்பிட்டு போய் உன்னை சேர்ல உட்கார வைக்கிறதா அவங்க வேலை. உட்கார வச்சதுக்கு அப்புறமா யார் வந்திருக்கா, எத்தனை பேர் இருக்கீங்க, என்ன ஏது டைமிங், என்ன எத்தனை நேரம் போகுங்க, இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த டேபிள்லயே இருக்கும் தண்ணி. வேணும்னா நீ எடுத்துக்கலாம். ஆனா நாங்க அப்படி கிடையாது. எங்களுக்கு வரும்டா இதெல்லாம் நாங்க பிளஸ்டு. எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி மேபி உங்களுக்குலாம் எனக்கு தெரியல. எங்களுக்கு கிடைக்குது, நாங்க சந்தோஷம், நாங்க ராஜா மாதிரி இருக்கோம் சினிமால. இது மட்டும் கிடையாது, டைமுக்கு சாப்பாடு கேட்பாங்க. நான் சொல்றது
7:30 7:45னா என் பக்கத்துல அந்த டவலை வச்சு அந்த பையன் நின்றுனே இருப்பான். நான் ஷார்ட் எடுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, என் திடீர்னு திரும்ப சொல்லுங்க டிஃபன் என்ன வேணும் 7:40. நான் அப்பதான் பார்ப்பேன் 7:45 நான் இல்லை இப்போ சொன்னீங்கன்னா நான் எடுத்துட்டு வரதுக்கு 8 மணி ஆகும், நீங்க சொல்லிடுங்க. அப்போ 8 மணிக்கு எனக்கு நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு டிஃபன் தரான்டா ஒருத்தன். என் வீட்டுல கேட்டாலே எனக்கு புரியுதுங்களா? அது மாதிரி இந்த பையன் 8 அதே மாதிரி நம்ம சொல்லிட்டு வச்சு இன்னொன்று இருக்குடா. நீங்கள் டிஃபன்னால சில பேர் வீட்டில் வந்து இட்லி மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க, தோசை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் திடீர்னு பூரி ஒரு மாதிரி இதெல்லாம் கொடுத்தா கூட அவங்களுக்கு இல்லைங்க வேணாம் இட்லியே போதுங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் இந்த பையன்கிட்ட என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வருவான் காலையில். நீங்கள் போய் நெய் பொங்கல் கேட்டால் இப்போ எங்கே வாங்கிட்டு வருவாலும் தெரியாது சொல்லுவாங்க. அதுதான் அவங்களோட பவர், சினிமாவோட பவர். அதுதான் 8 மணிக்கு இருக்கும்டா. அதை வச்சுட்டு அந்த பவுலில் வச்சு டிஷ்யூ 2 பேப்பர் வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு நின்றுவான். நம்ம அவரை பார்க்குறதுக்கு நிற்பான், கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் நம்ம அங்கேயே சாப்பிட்டு கொடுத்துட்டா எடுத்துகிட்டு போயிடுவோம். 10:30 மணிக்கு திருப்பி எங்களுக்கு ஒரு ஜூஸ் வரும். சரி, இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு தெரியலாம், எங்கேயுமே கிடைக்காத ஒரு லைஃப் வந்து எங்களுக்கு அங்கே சினிமாவில் கிடைக்கும்டா. இது 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 வந்து நாங்கள் பிளஸ்டு தான். மாஸ்டரா நான் வந்து மாஸ்டரா சொல்ல, எங்கள் டான்ஸராக இருக்கும்போது எங்களுக்கு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க காலையில் வந்தோன்னா. அதேமாரி அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது எங்களுக்கு இன்னும் கிடைக்கும். இப்போ மாஸ்டர் இன்னும் சரி, நான் இன்னொரு இடத்துக்கு போனாலும் எனக்கு இது கிடைக்கும். ஐ மீன் சினிமா மற்ற இடத்துல எனக்கு தெரியல. அதனால எனக்கு இது பிளஸ்டா கிடைச்சிருக்கேன். ஏதோ ஒரு லைனுக்கு நான் இங்கே வந்தேன். பட் எனிவே இது கிடைச்சிருச்சு. ஆமா சார். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நிறைய பேர் எனர்ஜிக்கு தான் சார். எனர்ஜி கேட்டேன். எனர்ஜி அதான் சொல்லலாம், நம்ம கையில் ஒன்றும் இல்லைடா. இதுதான் இந்த டெக்னீஷியன் இவங்க எல்லாருமே நான் சந்தோஷமாக வச்சுக்கணும். இந்த குழந்தை இப்போ இன்னைக்கு நீ தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த குழந்தைகிட்ட நான் சந்தோஷமாக பேசணும். அவங்ககிட்ட ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் அவன் நாளைக்கு அழகாக அவனும் எடுத்துகிட்டு வந்தாரு. நான் காஃபி கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவான். நான் டீ கேட்டால் அதில் ப்ரௌன் சுகர் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவான். நான் சொல்ல புரியுதுங்களா? சரி, அதனால நான் வந்து அவன்கிட்ட அப்படி இருக்கனான்லாம் கிடையாது. எனக்கு இவன்கிட்ட இப்படி பண்ணா எனக்கு அப்படி பண்ணுவான்லாம் கிடையாது. நான் அவர்கிட்ட கூட ஜாலியாக பேசுனேன். நீங்கள் இவரோட எனக்கு இவங்கெல்லாம் வேணும். எனக்கு தான் ஹாப்பி. எனக்கு ஐ நீட் பீப்புள்ஸ். என்னை சுற்றி ஆளுங்க இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அந்த இடம் ஹாப்பினிங்காக இருக்கணுன்றது தான் என்னோடது. அந்த வைப்பை வந்து நான் போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அது தட்ஸ் கால் லவ். அது லவ் தான். என் வேலையில் இருக்க லவ் வந்து நான் எல்லாருக்குமே காட்டுறேன். ஆனால் நான் இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறேன், இது பாருங்களேன் எப்படி இருக்கும் பாருங்களேன். நான் வந்து இல்லை, நான் ஹீரோ கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி நான் அந்த ஆர்ட் டைரக்டர் இவங்க கிட்ட எல்லாமே காட்டுவேன், ஆடி காட்டுவேன். இது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. மாஸ்டர் என்ன மாஸ்டர் செம்மையாடுறீங்க மாஸ்டர், இது சூப்பராக இருக்கு மாஸ்டர், எல்லாமே சூப்பராக இருக்குன்னா நீ ஒரு படம் எடு, அதில் வைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே, ஏதோ ஒன்று சொல்லு அப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க வருவாங்க டைரக்டர்ஸ்லாம். அந்த வைப்பு தான் செல்லும். பெருசா இதுக்கு ரீசனும் இது இங்கிருந்து கிடைச்சது, நெத்தில வந்தது, கையில வந்தது, அந்த இதெல்லாம் இல்ல. நம்மளே உருவாக்குறது அந்த வைப், அந்த சந்தோஷம். அந்த மாதிரி இடங்கள் நான் பழகின பீப்புள்ஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஓகே சார். ஸோ இந்த விஷயத்துல நீங்களே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, சரி மதர் பிருந்தா மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்க இன்டர்வியூஸ் வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல மேம மென்ஷன் பண்ணாமே இல்லை, நீங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்கள மென்ஷன் பண்ணி அவங்களை அம்மா தான் நீங்க அதை குறிப்பிட்டு சொல்றீங்க. ஸோ பிருந்தா மாஸ்டர் ஆகட்டும், நம்ம கலா மாஸ்டர் ஆகட்டும், எல்லாருமே வளர்த்து விட்ட ஒரு ஆட்கள் தான். ஸோ நம்ம சாண்டி மாஸ்டர் இவ்வளோ பெரிய ஆளானதுக்கும் நீங்க இவ்வளோ பெரிய ஆனதுக்கும் பின்னாடி ஒரு பவர் அப்படின்னா அவங்க தான். ஸோ அவங்கள பத்தி சொல்லுங்க சார். இதுல சரி அம்மான்னு வேற சொல்லிட்டீங்க. 4 பேரை கேட்டீங்க, அதுல 4 பேருக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல யாரு நீங்க பிருந்தா மாஸ்டர் கேட்டாலும் நான் பிருந்தா மாஸ்டர் சொல்லுவோம். இவங்க இல்லைன்னா நான் இங்க இந்த அளவுக்கு இந்த இப்ப நான் டான்ஸ் மாஸ்டரா இன்டர்வியூ கொடுத்துருப்பானு தெரியல. சரி நான் வந்திருப்பேன், கொஞ்சம் லேட்டர் ஆயிருக்கும். நான் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் சினிமால நான் அதை கற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அது முழுசாக எதுவுமே கற்றுக்க முடியாது. இட்ஸ் லைக் இது ஒரு சீ தான், இது ஒரு ஓஷன். இங்கே வந்து நீ இது முடிச்சுட்டா நான் அது முடிச்சுட்டுலாம் கிடையாது. இவங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டோம், நிறையா கற்றுக் கொடுத்தாங்க கூப்பிட்டு. அதனால் எங்ககிட்ட மாஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, நீ எப்படா மாஸ்டராக போகிற என்கிட்ட கேட்டாங்க. மாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, பிருந்தா மாஸ்டர் படத்தில் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்து எனக்கு கொரியோகிராஃபி பண்ண சொன்னாங்க.
அப்போ என்கிட்ட கேட்டாங்க, ஏய் உன் பேர் போட்டுக்கோடா அப்படின்னு கேட்டாங்க. மாஸ்டர் மாஸ்டர் வேணாம் மாஸ்டர். ஏன்னா அப்போ வந்து நான் மாஸ்டர் கார்டெலாம் எடுக்கல. எனக்கு அப்போல்லாம் பயம். மாஸ்டரா ஐயோ மாஸ்டர்ன்றதுலாம் சும்மா இல்லை செல்லம். அது 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 ஒரு பொறுப்பு. அது கண்டிப்பா அது அப்படிலாம் போய் ஈஸியாக நம்ம அதை எடுத்துட முடியாது. அப்போ கேட்டாங்க என்கிட்ட, போட்டுருவாடா என் படத்தில் ஃபர்ஸ்ட் பேரா உன் பேர் இருக்கட்டான்னா இல்லை. சரி அந்த மனசு எப்படி வரும்? ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஒரு படம் எடுக்கும் போது அவங்க அசிஸ்டன்ட்டை வளர்க்க வச்சு அவங்களுக்கு ஒரு பாட்டு கொடுத்து அவங்க பேரை போடுறாங்க. அது எங்க கிடைக்கும் எங்களுக்கு? எனக்கு அதெல்லாம் கிடைக்கும். அப்புறம் அவங்க அம்மான்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவோம்? அது அந்த ஒரு பெருந்தன்மை வேணும் சார். கண்டிப்பா அதான் நான் என்ன மாதிரி மற்றவங்க சில பேர்லாம் இருக்காங்க. பட் நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் இந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன் டான்ஸ் மாஸ்டரானா இவங்களோட லேர்னிங்ஸும் இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் அதுதான் மெயின். எனக்கு இவங்களோட லவ். கண்டிப்பாக நான் ப்ராஜெக்ட் பண்ணேன்னா 2 பேருக்கும் என்னோட குருநாதர் பாபா பாஸ்கர் மாஸ்டருக்கும் இவங்களுக்கும் அனுப்பாமல் நான் இருந்ததே இல்லை. எது பண்ணாலும் அமைச்சிருவேன். ஒரு நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு எனர்ஜியான பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் நிறைய இருக்கு உள்ள. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சதுலாம் இதான் சார். உங்ககிட்ட அந்த நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாவே வர மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு இப்படி நடந்துச்சு, அது மாதிரி எந்தமே இல்லை. உங்கள்ட்ட எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஒரு விஷயம் கூட இல்லை. எல்லாமே பாசிட்டிவா போனா பாசிட்டிவா நடக்கும். நான் உள்ள வரும்போது சில இது எதிர்பார்க்கல. உங்க ஆஃபீஸ் பார்க்குறேன், என்ட்ரிலே ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயம் கிடைக்கும் போது நல்லா இருக்கு. இந்த மனிதர் இந்த ஆளுங்க நல்லா இருப்பாங்க போல இருக்கு. அப்போ இது உள்ள வரும்போது எனக்கு ஒரு ஸ்மெல் இருக்கு. ஒரு மாதிரி இது நல்லா இருக்கு, இந்த வைப் நல்லா இருக்கு, இது பரவாயில்ல, இவங்க ஏதோ ட்ரூவா ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்கன்ற போது சரி எங்கேயோ ஒருத்தன் இருந்தால் இன்னைக்கு நான் வேற எங்கேயோ இன்டர்வியூ கொடுக்குற வேண்டிய ஒரு பையன் இன்னைக்கு அதை ஏதோ எடிட்டிங் பர்சன் இதனால டைம் மாறிச்சு. அது காலையில இருந்தது. மாறினாலும் இப்போ உங்களுக்கு நான் இந்த டைம் கொடுத்து நான் இங்கே வர வச்சிருக்கு. நான் இதையுமே இன்னும் கொஞ்சம் 2 நாள் 3 நாள் போயிருந்தா நான் கொஞ்சம் டேட்லாம் இல்லைனால ஏதாவது கொஞ்சம் தள்ளி போயிருக்கோம். இந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான் செல்லும். நம்ம அதை தேடி தான் போறோம். நானும் இல்லை, நீங்களா இருக்கட்டும் அவரா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே அதை தேடி மட்டும் போங்க. தயவு செஞ்சு நெகட்டிவிட்டி எங்க இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு சார். ஆனா நீ எதை சூஸ் பண்றதுன்னு இருக்கு. கண்டிப்பா சார். இன்னைக்கும் 12 மணிக்கு மேல எனக்கு பிரியாணி வேணும். ஆனா நல்ல பிரியாணி வேணும். இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. நீ 12 மணிக்கு மேல உனக்கு ஒரு பிரியாணி வேணும். இது இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பிரியாணி ஆர்டர் பண்ணீங்க. நான் ஆன்லைன்ல பண்ணிக்கிறேன். அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ என்ன பயம் வருதுன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது. நம்ம இங்க அண்ணா நகர் இங்க தானே இருக்கு, இங்க தானே இருக்கு, நம்ம வந்து கிண்டி இங்க தானே இருக்கு, சரி போயிட்டு வந்துடலாம், சும்மா ஜாலியா ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டிராவல் பண்றீங்க. இப்போ எதுக்குன்னா ஒரு நல்ல நீங்க பிரியாணியோட நிறுத்துறீங்க இல்ல சார், ஏதோ ஒண்ணு தேடுறீங்கல்ல. அப்போ ஒரு நல்லதை தேடுறீங்கல்ல, அதையே லைஃப் ஃபுல்லா தேட மாட்டீங்க. லைஃப் ஃபுல்லாக தேடுங்க, லைஃப்பை தேடி போங்க. அது உங்களை நல்லதாக கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்கும். என்ன உட்கார வச்ச மாதிரி, உன்னை உட்கார வச்ச மாதிரி, அவரை உட்கார வச்ச மாதிரி எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கு, காத்துட்டு இருக்கு மேல. சரி சார், நான் வந்து நிறைய படத்துல மாஸ்டரா பார்த்தோம். எப்ப ஹீரோவா பார்க்கலாம் உங்களை? யாரு இப்ப வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான், இப்ப ஒரு கியூட்டான ஒரு மாஸ்டர் படம் நடிக்கும்போது யாரு வேணான்னு சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் இப்ப நீங்க படம் நடிக்கிறன்னு மட்டும் ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லுங்க. அடுத்து உங்க சாட்ல வந்து எல்லா டைரக்டர் கதை சொல்ல வந்துருவாங்க. வரமாட்டாங்க. நீ வேற நான் ஒரு படம் நடிச்சு ஒரு ஆர்டிஸ்ட் திட்டுவாங்களே, இப்போ திட்டுவாங்களே, அவர் பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஹீரோ. அவர் போன் பண்ணி எனக்கு கேட்டாரு, ஏண்டா முன்னாடி வந்து MS பாஸ்கர் சார் நடிக்கிறாரு, அந்த நடிப்பை பீட் பண்ற அளவுக்கு நீ நடிக்கிற. சும்மா சார் எவ்வளவு தைரியப்படுது, என் கண்ணு உமாலேதான் இருக்கு, பாக்குற நீ எனக்கு ஆஸ்கர் கொடுத்துருவாங்களா நடிக்கிறீங்களா அப்படின்னு. சார் அப்படின்னு சரி, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கிற ஒரு ஹீரோ தான் சார். பெரிய ஹீரோ தான், நான் பேர் சொல்ல இருந்தேன். அவரு எனக்கு ஃபோன் பண்ணி பர்சனலா பேசினாரு. அதனால அப்படி ஒன்றும் இல்லை செல்லம், யாருன்னா கூப்பிட்டா தாராளமா ஐம் ரெடி டு டூ தான். கண்டிப்பா சார், கண்டிப்பா இந்த மெசேஜ்ல வருவாங்க, உங்களை கூப்பிடாமலே இருக்க மாட்டாங்க, திட்டுவாங்க, டேய் இன்னொரு வாட்டி நீ அந்த மாதிரி க்ளோஸா இருந்தனால சொன்னாரு. ஆனா அப்படி இல்லை, நாங்கெல்லாம் வளர்ந்தா அவங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல வந்து நிறைய ஹீரோ டைரக்ட் பண்றாங்க, டக்குன்னு வந்து ஒரு ஹீரோவா மாறிடுறாங்க.
ஓ சோ ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஏன் ஹீரோ ஆகக்கூடாது? அதாவது உங்கள மாதிரி கியூட்டா இருக்கிற ஒரு மாஸ்டர் ஏன் ஆகக்கூடாதுன்னா எங்களுக்கு ஒரு டவுட். என்னோட கியூட்டா இருக்க மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஆகட்டும், அப்புறம் நாங்க ஆகுறோம். சார் உங்க சீனியர் சாண்டி மாஸ்டரே சொல்லுங்க சார். அப்புறம் என்ன அவர்தான் என்ன எங்கேயோ போயிட்டாரு. அவரு அவரு மட்டுமா கலக்குறாரு? ஆல் ஓவர் இந்தியா. இன்னைக்கு போய் கேரளா, தெலுங்கு, ஹிந்தி சார் எங்க பார்த்தாலும் சாண்டி மாஸ்டர் இருக்காரு. அப்படிதான் இருக்கு. நான் வந்துட்டு ரீசன்ட் டைம் சாண்டி மாஸ்டரோட மூவி ஒன்னு, மலையாள மூவி ஒன்னு பார்த்தேன். லோகாவா? லோகா பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அது வந்து நான் டவுட்டா தான் பார்த்தேன். சாண்டி மாஸ்டரா லைக் நம்மளுக்கு தோணும். ஆனா எங்களுக்கு அப்படி ஃபீல் இல்லடா. ஏன்னா இவர் எங்க கூட வந்து டான்ஸாவே இந்த கெட்டப் எல்லாம் போட்டு பழகிட்டார். நாங்களும் போட்டு பழகி இருக்கோம். அப்பெல்லாம் மானட மயிலாடுல இருக்கட்டும், எனக்கு ஒரு ஷோ பண்ணாரு, அந்த ஷோவா இருக்கட்டும், ரொம்ப பழகினதுனால புதுசா இது எதுவும் பண்ண அப்படிலாம் நாங்க பார்க்கல. இவர் இதை போட்டு தான் ஆல்ரெடி பக்கத்துல இருக்கவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்ப்போம். இவங்க இது பண்ண போறாங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, இவங்க எப்படி பரவாயில்ல கனெக்ட் ஆயிடுச்சுடா, ஒரு பண்றது எல்லாருக்கும் பிடிக்குது, இது சூப்பரா. அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு வரணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா புதுசா ஒரு கெட்டப் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து ரொம்ப யோசிப்பாங்க. அது மக்கள்கிட்ட போய் சேரணும். கரெக்டா? கண்டிப்பா சார். நம்ம அன்னியன்லாம் வந்து நீங்க ஹேட்ஸ் ஆஃப் பண்ணணும் விக்ரம் சார்க்கலாம். விக்ரம் சார் மாதிரி கெட்டப் போட்டு நடிக்கிறது நீ கெட்டப் போட்டு அதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். என்னன்னா கெட்டப் போட்டு யாரும் நடிக்கல. ஆமா சார். இந்த கெட்டப்ப நான் அக்செப்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நான் அக்செப்ட் பண்ணி இது மக்கள்கிட்ட போய் சேருமான்னு நான் நினைக்கணும்ல. நம்ம என்ன வேணா போட்டு நடிக்கலாம், என்ன வேணா போட்டு நம்ம பண்ணலாம், அப்படி கிடையாது. அது மக்கள் கூட கனெக்ட் ஆகும். சேரணும். அது யோசிச்சு எடுக்கிறாரு பாரு அந்த கால். அது அவருக்கு பெரிய ஆக்டர். லோகா மட்டும் இல்ல சார், அவர்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காரு. காற்று வெளியிடுன்னு ஒரு படம் பண்ணேன். அதெல்லாம் நடிச்சிருப்பேன். பாத்திருக்கேன் சார். அந்த ஸ்கின் நான் பாத்திருக்கேன். ஐயோ இது வேற ஏதாவது வரும் போட்டு அப்படின்னு போட்டு திரும்பி அப்படின்னு அப்படிதான் ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ நல்லா பேசினேன், அந்த ஒய்ஃபை பத்தி பேசினேன். ஓகே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதை போட்டு மியூசிக் சேடான மியூசிக் போட்டிருக்காங்க. என் மனைவி பத்தி பேசணும்னு இவரு ஏன் இந்த இடத்துல சேடா நீங்க அப்படின்னு அதோட கட்டுடாங்க. அவ்வளவுதான் இருக்கு ஷார்ட்ஸ்ல. அதுக்கு சொல்லுவாரு என்ன சொல்லிட்டு இருந்தோம், காற்று வெளியிடே சார். என்ன உன்னோட அவரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. காற்று வெளியிடை படம் பண்ணோம்ல, அப்போ வந்து அந்த ஸ்கிரீன்ல அது ஒரு பெரிய பெஸ்டா, அது ஒரு பெரிய கதை. அது சொன்னோம்னா அது ஒரு பெருசா போகும். அந்த படத்துல வந்து இந்த மேரி மீ சாங் இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் நான் தான் பாடுவேன் மைக்ல. என்ன தள்ளிட்டு தான் கார்த்திக் சார் வந்து பாடுவார். அந்த சீன் பாத்திருக்கேன். அது நான் தான். அது தெரியாது. தெரியும் சார். உங்களை சில பேருக்கு தெரியாது. இல்ல அந்த மொமெண்ட் வந்து அவர் என்ன தள்ளிட்டு போகும்போதுனால நான் அவரை ஒரு மாதிரி பார்ப்பேன். என்ன விக்ரம் சார் கூப்பிட்டு கேட்டாரு, ஏண்டா நீ ஒரு மிலிட்ரி ஒரு ஆர்மி ஆஃபீஸர் தானே, நீ என்ன லுக் அப்படி பாக்குற? சரியில்ல சரி இருக்கு இவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் சரி நம்மளுக்கு தெரியும்டா, அவ்வளவுதான். இல்ல நம்ம ஒன்னும் இவங்கெல்லாம் இவங்க பிரின்சிபல் நம்ம ஃபார்ம் வாங்கியிருக்கோம் அந்த காலேஜ்ல. இப்போ சொல்றாரு சார், ஆமா சார் இல்லை சார் தெரியல சார், இல்லடா அது மாத்திக்கோ கொஞ்சம், சரி பண்ணு நல்லா பண்ண, பட் வாட் இஸ் யுவர் கேரக்டர் யூ அனலைஸ் பண்ணி அதை பண்ணுங்க. நீ ஃபன் பண்ணணும்னு பண்ணும்போது சிலது எடுக்கும் சிலது எடுக்காது. ஆனா அவங்களுக்கு அது தெரியுது, நம்மளுக்கு அப்படி தெரியல. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் மணி சார் படம், ஐயோ எப்படியும் நடிச்சிட்டோம், அவ்வளவுதான் ஒரு சீன், ஐயோ இதுல தெரிஞ்சிருவோமா, அப்பதான் ஐயோ இதுல அதுல அப்படி வந்துருவோமா, அப்படிதான் நம்மளுக்கு இருக்கு இல்ல. அதை நோட் பண்ணி ஒரு ஹீரோ வந்து நம்மளை கூப்பிட்டு சொல்றாருன்னா அது பெரிய விஷயம் தான் சார். அதுவும் அவர்லாம் நம்மளை கூப்பிட்டு சொல்றாரு, அப்படி சொல்லணும் நெசசரியே இல்லையே. நீ நடிச்சா என்ன, நீ நடிக்கல, நம்ம அப்படி இருக்க ஒரு பீரியட்ல கூப்பிட்டு எனக்கு சொன்னாரு. அதே மாதிரி இவரும் அந்த ஹீரோ இப்போ இந்த ஆர்ட்ஸ் பாட்டு படம் பண்ண பார்த்துருக்கேன், அதில் நடிச்சிருப்பேன். அதை பார்த்தா ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி இல்லடா ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, நான் சும்மா விளையாடுறேன், ரொம்ப நல்லா இருந்தது, நீ ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்க, ஒன்று தெரிஞ்சுக்க ரகு. அவர் சொல்லும்போது கேட்டால் தான் கிடைக்கும், கேட்கலன்னா எதுவுமே கிடைக்காது. அது மாதிரி நீங்கள் நடிக்க இன்ட்ரெஸ்டடானு யாருக்கும் தெரியாது, நீங்கள் கேளுங்க, போய் கேட்டால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அப்படின்னா. சரி சார் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் அப்படி இறங்கியிருக்கேன். மேபி உங்களோட இது மாதிரி ஒரு வைப் உள்ளேருந்து வந்தது, இந்த வைப் இதெல்லாம் சேர்ந்து என்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போச்சுன்னா கண்டிப்பாக வரேன் நான். நீங்கள் கண்டிப்பா வரும் சார். அந்த நேரத்துல நான் தான் உங்களை இன்டர்வியூ எடுப்பேன் சார். கண்டிப்பா.